மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. உங்களுக்கு கடலை மாவு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். 2 ஸ்பூன் கடலை மாவுக்கு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுடலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் பஜ்ஜி மாவு பறித்து கலக்கிக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். முட்டை வெந்துருச்சு. இப்போ பச்சை தண்ணியில் போட்டு தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுடலாம். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். 200 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 3 தக்காளி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். தக்காளியும் போட்டுடலாம். தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இதுக்கு தேவையான சால்ட் 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். இந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற முட்டையை 2ஆக கட் பண்ணிக்கலாம். எல்லா முட்டையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா முட்டையுமே கட் பண்ணியாச்சு. அதில் இருக்கிற மஞ்சக்கருகை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். வெள்ளைக்கருகு தனியாக அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மஞ்சக்கருகை நம்ம மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், நல்லா திக்காக கிரேவி மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நாம் ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலாவை கட் பண்ணி வச்சுக்கிற முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதை டிப் பண்ணலாம். அந்த இருக்கிற வெள்ளைக்கருகு எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மசாலாவை வச்சு நம்ம டிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதை எடுத்து நம்ம கடலை மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம். ஸ்பூனால் பாருங்கள் அப்படியே எடுத்து ஊற்றுங்க. அப்படியே கரெக்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா டிப் ஆகிடும். நீங்கள் ஸ்பூன்லேயே அப்படியே எடுத்து ஊற்றுனீங்கனாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கான்சிப்ஸ் கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கான்சிப்ஸ் இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ கான்சிப்ஸ் எல்லா பக்கமுமே போட்டு நல்லா ரெடியாக இருக்குது. எண்ணெய் சூடாக இருக்குது. ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது சட்டுன்னு ரெடி ஆகிடும் 2 நிமிஷத்தில். இப்போ 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறது இதே மாதிரியே பொரிச்சு எடுக்கலாம்.